ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பர்ஷியன் கேட் லைஃப் ஸ்டைல் தமிழ். உங்கள் வீட்டில் நீங்கள் பெட்டு வளர்க்குறீங்க, பர்ஷியன் கேட் ஸ்பெஷலி வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு மேக்கப் அந்த இது ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். பட் இதில் இருக்கிறது ஆக்குபை பண்ணியிருக்கிறது ஃபுல்லுமே என்னோடய ஜெமிமாவோட ப்ராடக்ட்டு தான். ஸோ நீங்கள் வந்து பெர்ஷியன் கேட் வளர்க்குறப்போ உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணும்னு சொல்லி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு க்ரூமிங் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம கேட்டை பொறுத்தளவில் கிட்டனை பொறுத்தளவில் நிறைய முடி இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி க்ரூமிங் பண்ணால் தான் முடி சிக்கு இல்லாமல் இருக்கும். முடி அதுக்கு ஹேர் ஃபால் ஆகாது. அண்ட் நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு நாள் நீங்கள் சீவாமல் இருந்துட்டு ஒரு 1 வீக் கழித்து சீவினீங்கன்னா அதுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன பல் இருக்கு இல்லையா, இந்த சீப்பை வச்சு நீங்கள் சீவினீங்கன்னா முடி நல்லா உங்களுக்கு அழகாக கோம்பாய் வந்துடும். அண்ட் ஏதாவது உங்கள் கிட்டனில் வந்து பூச்சி அந்த மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருந்தால் கூட அந்த சீப் வழியாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சீவிக்கணும். சீவினதுக்கப்புறவு இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு கோம்பை வச்சு நீங்கள் சீவும்போது உங்களுக்கு எக்ஸஸாக அதில் உள்ள முடி ஏதாவது கொட்டியிருந்ததுன்னா ஃபுல்லுமே நமக்கு ரிமூவ் ஆயிரும். பட் நீங்கள் இந்த சீப்லேருந்து நீங்கள் ரிமூவ் ஆன முடியை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது இப்போ இதில் முடி சிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது முடி வந்து இப்படி எல்லாம் வெளியே வந்துடும். நீங்கள் ஒரு கை வச்சு கூட எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பரோ ஒரு துணியோ வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆயிரும். ஸோ இது வந்து ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் பர்ஷியன் கேட்டுக்கு. மூணாவது என்ன அப்படின்னா இந்த மாதிரி நெயில் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நெயில் கட் பண்ணுறது நமக்கு மட்டும் சேஃப்டி கிடையாது, உங்கள் கிட்டனுக்குமே வந்து ஒரு பெயின்ஃபுல் இல்லாத ஒரு வாக்கிங் அந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நம்மளே வந்து ஒரு நெயில் வளர்க்குறோம், நகை வளர்க்குறோம் அப்படின்னா பார்க்க அழகாக இருக்கும். பட் நகம் பெருசாக வளரும்போது இப்போ காலில் வளருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நடக்கும்போது நமக்கு வந்து ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸாவது நீங்கள் கண்டிப்பாக நெயில் கட் பண்ணணும். நெயில் கட் பண்ணிட்டு இது வந்து ட்ரிம் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம நெயில் ஷேப் பண்ணுவோம் தெரியுமா நமக்குலாம், அந்த மாதிரி வந்து கிட்டனுக்கு வந்து நீங்கள் நெயிலை கட் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணும்போது எப்போவுமே கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருக்கும். இப்போ நமக்கே பாருங்களேன், கொஞ்சம் நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். ஸோ கிட்டனுக்கு வந்து கிட்டனோட நகை அமைப்பே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கிட்டனுக்கு கட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஷேப் பண்ணி விட்டுறலாம். ஸோ இது வந்து பேசிக்ஸ் திங்ஸு. அதுக்கப்புறம் வந்து உங்கள் கிட்டனை நீங்கள் குளிப்பாட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக என்னென்ன ப்ராடக்ட் வேணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஷாம்பு வேணும். இது நார்மலான ஷாம்பு. இப்போ இந்த ஷாம்பு வந்து நான் இதை தான் வாங்கணும்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு என்ன ஷாம்பு உங்கள் ரெஃபர் பண்ணுறதோ அதை வாங்கிக்கலாம். பட் இது வந்து நான் என்னோடய ஜெமிமாவை கேட்டை அடாப்ட் பண்ணும்போது அந்த பெட் ஷாப்பில் கொடுத்தாங்க. ஸோ இன்னும் இதை நான் யூஸ் பண்ணவே இல்லை. இது வந்து ஆலோவேரா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கேட் டாக்ஸ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலான்னு சொல்லி போட்டிருக்காங்க. இன்னும் நான் யூஸ் பண்ணல. ஏன் யூஸ் பண்ணலன்னு சொல்லி நான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்கி வச்சதோடு சரி ரேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு எல்லாமே இதில் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை விட நம்மளோட பெட்டுக்கு வளர்க்குற யூஸ் பண்ணுற ப்ராடக்டோட ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் இது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பெட்டை வந்து நீங்கள் ஷாம்பு வாஷ் பண்ணுறீங்க, குளிக்க வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் மாதிரி இருக்கும். இது வந்து சாஃப்ட் சிலிக்கானோட இது தான், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் ஷாம்புவும் தண்ணியும் நல்லா டைலூட் பண்ணிட்டு உள்ளே போட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் பெட் மேலே, முதுகில், உடம்புல அந்த மாதிரி நீங்கள் நல்லா ரப் பண்ணி தேய்ச்சிங்கன்னா அதுக்கு வந்து பெயின்ஃபுல் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி குளிக்க வைக்கிறதுக்கு இது என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து நான் என்னோடய பெட்டுக்கு வந்து நான் அடாப்ட் பண்ணி ஒரு 10 டேஸ்லேயே அதுக்கு வந்து ஸ்கின் ஃபங்கஸ் வந்திருந்தது. ஸோ நான் வந்து நான் பெட் ஷாப்பில் போய் கேட்டேன், இந்த மாதிரி ஸ்கின் ஃபங்கஸ் வந்திருக்கு அப்படின்னோன்னா அவங்க வந்து இந்த மாதிரி வந்து பவுடரும் இது ஒரு சிரப்பும் கொடுத்தாங்க. இது வந்து பூஸ்ட், அதாவது மல்டிவிட்டமின் சிரப்பு. நாங்கள் டெய்லி வந்து கிட்டன் வெயிட்டுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் நான் இதை வந்து நான் ஒரு நாள் கொடுத்தேன். அப்புறம் வந்து நான் பார்த்தேன் அது க்யூர் ஆகலை. ஸோ நாங்கள் வெட்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டோம். ஸோ அதுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி நான் இதை வாங்கியிருந்தேன், அதனால் ஷேர் பண்ணுறேன். மல்டிவிட்டமின் அப்படிங்கிறது வந்து உங்கள் கிட்டனுக்கு வந்து நல்லா சாப்பிடாத கிட்டனாக இருந்தது அப்படின்னா உங்கள் டாக்டரோட ரெஃபரன்ஸோடு நீங்கள் கொடுக்குறது ரொம்ப நல்லது. இது என்ன அப்படின்னா டிவார்மிங் வந்து வெரி 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 மஸ்ட்டு. நம்ம வேக்சினேஷன் எப்படி மஸ்ட்டுங்கிறோமோ அந்த மாதிரி டிவார்மிங் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இப்போ நீங்கள் வேக்சினேஷனாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் குட்டி பிறந்ததுலேருந்து ஒரு 4 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து 3-4 வேக்சின் 5 வேக்சின் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் தான் கொடுப்பீங்க. அண்ட் இந்த டிவார்மிங்கிறது நீங்கள் 15 டேஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்கணும். இது என்னென்னா இட்ரான் அப்படின்ற ஒரு சிரப்பு. இது என்னென்னா இதுதான் வந்து எங்கள் ஜெமிமாவுக்கு ஸ்கின் ஃபங்கஸ் வரும்போது டாக்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த சிரப்பை கொடுத்துட்டு இந்த ஷாம்பு இந்த இடத்துல கேட்டோகோனோசோல் இந்த ஷாம்பு போட்டு தான் குளிக்க வைக்க சொன்னாங்க.
இது நான் வந்து எங்களோட வெட் கண்டிஷனை பார்த்துட்டு எங்களோட இதுக்கு கொடுத்துருந்தாங்க டாக்டர். பட் நீங்கள் வந்து இதே கூட ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு கூட ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று கொடுத்துருந்தாங்க, என்னென்னா ஸ்ப்ரே. ஃபஸ்ட்டு வந்து சிரப்பை ஓரளவு கொடுத்துட்டு அப்புறம் வந்து அந்த ஷாம்பு போட்டு குளிப்பாட்டிட்டு இதை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட சொன்னாங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்கின் ஃபங்கஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா போயிடும்னாங்க. எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 3 to 4 டேஸ்லேயே நல்லா இதாகிட்டு எங்கள் கிட்டனுக்கு வந்து ரொம்ப ஹேர் ஃபால் இருந்தது. ஹேர் ஃபால்னால் எப்படின்னா பேட்சாக வரும். எப்படி வந்து இந்த டேண்ட்ரஃப்லாம் தலையில் இருக்கும் இல்லையா, டேண்ட்ரஃப் இப்போ நமக்கெல்லாம் டேண்ட்ரஃப் இருந்தானா வெறும் டேண்ட்ரஃப் தான் இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து முடியை வந்து கொத்தாக கொட்டிகிட்டு இருந்தது. பட் இது நாங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக கொட்டலை. இன்னொன்றுனா, நீங்கள் எப்படி வந்து நீங்கள் டெய்லி க்ரூம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி காதில் அழுக்கெடுப்போம் இல்லையா, நான் அதுக்கு சாலிசிலிக் ஆசிட்னு ஒன்று இருக்குது. இதை 2-3 ட்ராப் காதில் விட்டுட்டு நல்லா கசக்கிட்டு ஒரு பட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அழுக்கெல்லாம் வந்துடும். அதில் உள்ள பூச்சிகள் எல்லாம் வந்துடும். இது என்னென்னா பவுடர். இது நம்ம யூஸ் பண்ணுற பவுடரை விட பயங்கரமாக ஸ்மெல் இருந்தது. உங்ககிட்ட நல்லா குளிப்பாட்டினதுக்கப்புறவு இந்த பவுடரை நீங்கள் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் எல்லாம் உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.